மாசி மாத அமாவாசை தினமான புதனன்று நள்ளிரவு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடந்த மயான கொள்ளை நிகழ்ச்சியை பக்தர்கள் கோலாகலமாக கொண்டாடினர். தமிழகத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் அமைந்துள்ள பகுதிகளில் மாசி மாத அமாவாசை தினத்தன்று மயான கொள்ளை வைபவம் நடத்தப்படுகிறது. பிரம்மனின் ஆணவத்தை அடக்கிய சிவபெருமான் அவரது தலையை கிள்ளிய போது அந்த கபாலம் சிவனின் கையில் ஒட்டி பிரம்மஹத்தி தோஷத்தை ஏற்படுத்தியது. இதை போக்க சிவன் மயானத்தில் சுவையான உணவுகளை படையலிட்ட போது அதை சாப்பிட அந்த கபாலம் இறங்கிய போது அங்காள பரமேஸ்வரி அம்மன் கபாலத்தை அழித்து தோஷத்தை போக்கினார். இந்நிகழ்வை நினைவுபடுத்தும் வகையில் ஆண்டுதோறும் மாசி மாத அமாவாசை தினத்தன்று மயான கொள்ளை நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு மயான கொள்ளை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் புதனன்று இரவு நடந்தது. சென்னை காரப்பாக்கத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் நடந்த மயான கொள்ளையில் பக்தர்கள் தங்கள் உடலில் அலகு குத்தியும் உருளை இழுத்தும் கிரேனில் தொங்கியபடியும் வந்து நேர்த்தி கடன் செலுத்தினர். பின்னர் காரப்பாக்கம் சுடுகாட்டிற்கு சென்ற பக்தர்கள் அங்கு பிரம்மாண்டமாக அமைத்திருந்த அசுர உருவ பொம்மையை வதம் செய்து அம்மனை வழிபட்டனர். இதேபோல் வேலூர் மாவட்டம் கலவை, அரக்கோணம், ஆற்காடு போன்ற பகுதிகளிலும் மயான கொள்ளை நடந்தது. சுடுகாட்டில் அமைக்கப்பட்டிருந்த உருவம் மீது பக்தர்கள் சுண்டல், கொழுக்கட்டை, பழங்கள் என உணவுப் பொருட்களை வீசி எறிந்து நேர்த்தி கடன் செலுத்தினர். சிறப்பு என்னன்னா, இங்க வந்து குழந்தை பாக்கி இல்லாத வியாபார தடை உள்ளவர்கள், கல்வியில் சோர்வடைந்தவர்கள், இவர்களெல்லாம் வீடு கட்டு தடை உள்ளவர்கள், இவர்களெல்லாம் வந்து இங்கே அம்மா வேண்டல் பண்ணி அதனால் பலனடைந்த பிறகு அவருடைய போட்டோ காணிக்கை இங்கே செலுத்துவது வழக்கமாக உள்ளது. இது மலைமலையாக கூழ்ந்திருக்கிறது. எவ்வளவு போட்டோகள் இருக்கிறது என்று லட்சக்கணக்கில் போட்டோகள் இருக்கிறது. முக்கியமான சக்தியாகும். இது அம்மனுடைய சக்தியை எடுத்துக்காட்டாங்க. கடவாங்கடம் கோயிலில் வந்து எல்லாம் வந்து அளவு கொடுத்துவாங்க, தண்ணி சுற்றுவாங்க, பூ முட்டுவாங்க, பூமரம் எடுப்பாங்க, எல்லாம் எடுப்பாங்க. கடவுள் அந்த அம்மா புண்ணியத்தில் எல்லாம் சரியாக அந்த அம்மா இருந்ததையும் எந்த குறையும் இல்லை. விடிய விடிய நடந்த இந்த மயான கொள்ளை நிகழ்ச்சியில் பொதுமக்கள் திரளாக பங்கேற்றதால் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது.